முன்னையிலேருந்து அதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் 13 வருஷம் கல்யாண வாழ்க்கை முடிந்து 14வது வருஷத்தில் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு கிளம்பியாச்சு. சோபிகா வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டாங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னம்மா சின்ன வயசில் இருக்கும்போது நாளை வரைக்கும் டூரே போனதில்லை. எங்கள் வீட்டுக்காரோட வாட்ச் பார்த்தீங்களா, கலக்கிற சந்திரம். சும்மாவா 13,000 ரூபா பல பிளான் தான் இருக்கும். இனிமேல் இந்த வாட்சை பாதுகாக்கிறதுக்கே ஒரு செக்யூரிட்டி வரணும் போட்டு 13,000 அந்த வாட்சை நேற்றுக்கு வாங்கி கொடுத்தேன் எங்கள் அப்பாவுக்கு. சும்மா வாங்கி கொடுத்துட்டேன், அவங்க அப்பா காசுல தான் வாங்கி கொடுத்தேன். எங்க லலிதா ஜுவல்லரி கூட்டு போறியா இந்த வருஷமும் சீட்டு போடுறதுக்கா? ஒன்னாம் தேதி அது நகை வந்து எங்கனால எடுக்க முடியும். எங்க நிஜமா போறா எதை வாங்கி தெரியும் எனக்கு சர்ப்ரைஸா? சீட் 10,000 சீட் கட்டிட்டு இந்த வருஷம் எங்க இன்னைக்கு போட்டா நம்ம வந்து போன மாசமா போட்டா மட்டும்தாங்க நகை எடுக்க முடியும். இன்னைக்கு போன வருஷம் மாதிரி எங்க வீட்டு லலிதா ஜுவல்லரி எங்க வீட்டு வருஷம் லலிதா ஜுவல்லரி கூட்டிட்டு வந்து நகை சீட்டை போட்டு விட்டுறாரு. ஒரு வருஷம் கல்யாண நாளுக்கு நகையை வாங்கி தர்றதில்ல, சீட்டு மட்டும் போட்டு வச்சுக்குவாங்க. உங்க பாட்டி நேற்று சண்டே விழாக்குள்ள உங்க பாட்டி எங்கக்கா? பாட்டி ஊர்லயே விட்டுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்க. தாங்க பாருங்க, உன்னை நான் ஊர்லேயே விட்டு வந்துட்டேன் வேறு கேட்டாங்க. ஏக்கா அதுக்குள்ளே கொண்டு போய் பாட்டி ஊரில் விட்டீங்க? பாட்டி உங்கள் கூட வச்சுக்க வேண்டியது தானே, நீங்கள் ஊருக்கு போயிட்டு இதுதான் சாக்குன்னு விட்டு வந்துட்டீங்களான்னு எனக்கு திட்டுறாங்கலாம். அங்கே பாருங்கள் எங்கள் பாட்டி வந்து நகை சீட்டு முடிஞ்சிச்சு என்னன்னு பார்த்துட்டு அந்த நகை எப்போ எடுக்கலான்னு கேட்கலான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு. கூப்பிட்டு வந்துட்டு சர்ப்ரைஸாக தோணும். ஐயோ நீங்கள் நிஜமாவா? அதை போனா சரி நானாச்சும் வாங்கிட்டேன். அரை பவுன் இப்போதான் 10 நாள் வருது. இது வந்து என்னாச்சுன்னா இதனால போட முடியலைங்களா, ஒரு கவரிங் தோடு ஒன்று போட்டுருந்தேன் 10 ரூபா. நான் எதிர்பார்க்குறேன் ரெகுலர் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரே வெக்கமாக வருது. நல்லா இருக்கு சார், இது எப்படிங்க? நல்லா இருக்கு சார், டெய்லியும் போட்டுக்கலாம். எனக்கு என்னன்னா இது தாங்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு தோடு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ரெகுலர் யூஸுக்காக. ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கு. ஹேண்ட்பேக் தோடு யாரும் போடாங்க. என்ன ஹேண்ட்பேக்கா? அப்படிலாம் இல்லை, எல்லாரும் போட்டிருப்பாங்க. நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கண்ணுக்கு நிறைய பேர் தெரியும். இது வரைக்கும் யாரும் போட்டுல நம்ம என் காது பார்த்து இருக்கிறான். முன்னையிலேருந்து அதை தான் பார்த்தேன்னு கூட எங்காய ஏதோ புதுசாக பேர்லாம் சொல்லுது. இதை தாங்க முன்னையே வச்சு பார்த்தேன். போட்டு பார்க்கட்டா? இந்த தோடு நல்லா இருக்கா? இந்த தோடு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. என் காதுக்கு என் முகத்துக்கு எது நல்லா இருக்கு? ரிட்டர்ன் பண்ணால் இதெல்லாம் கோல்டு மாதிரி தான் இருக்குங்கிற செம்ம மொத்தமாக இருக்குது. 9 1 பவுனு 8 4 9 இப்போ 1.25 பவுனுங்க. டைமண்ட் கம்மல் எங்கள் வீட்டுக்காரங்க வாங்கிட்டது. இந்தாங்கப்பா. இந்த கல்லுக்கு தான் வேல்யூவா இல்லை நகைக்கு வேல்யூவா?
எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது வேற. அப்படிங்கிறதா சிரிக்கிறதா சந்தோஷமாக தான் இருக்கு இல்லை? எனக்கு குட்டி கம்மல் இல்லாமல் ஒரு 1.5 மாசமா ஒரு கவரிங் ரோடு போடாமல் கவரிங் அதை தூக்கி போட்டு இருந்தியா? சரி ஓகே தான், சரி எடுத்துடலாம் சொல்லி கேமரா இருந்தால் டாட்டுறேன். ஓகே, நாங்கள் எடுத்து பில் போட்டு கோயிலுக்கு போயிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறோம். கோல்டாக தராரு ஒரு என்ன சொல்கிறதுனே பில் போட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நகை எடுத்தாச்சு. இப்போ வந்து அடுத்த நகை சீட்டை போடுறோம். வாங்கியாச்சு. எங்களோட 14வது வருஷம் கல்யாண நாள் கிஃப்ட் காமிச்சிட்டு இருக்கியா? ஓகேவா? இது வாங்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், அதை எடுத்துகிட்டு போயிடல. இது வாங்கியாச்சு. ஆனால் உண்மையாலுமே நான் எதிர்பார்க்கல. சர்ப்ரைஸ். எனக்கு இதுக்கு ரியாக்ட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னதுமா? அதான் அவங்க கடை மூடி இருக்கு. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு எங்களோட கம்மலை காமிக்கிறோம். இன்னும் கோயிலுக்கு போகல, அடுத்தது கோயிலுக்கு போகிறோம். ஸ்ட்ரெயிட்டா கோயிலுக்கு. நான் அப்பயே யோசிக்கிறேன், கோயிலுக்கு கூப்பிட்டு போறதுக்கு எதுக்கு இங்கே கூப்பிட்டு வர்றாரு? சரி, ஏதோ மாசம் எந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வருவேன்னு நினைச்சாங்க. டவுன் ஹால் கூப்பிட்டு போறியோ அப்படின்ட்டு. டவுன் ஹால் என்ன கோயில் இருக்கு? இந்த கோணியம்மன் கோயிலுக்கான. கோணியம்மன் கோயில் அங்கெல்லாம் இருக்கு. சரி, இப்போ அந்த கோயிலுக்கு போகலாமா? வேற எங்கே போகிறது? அங்கெல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கும். இப்போ எல்லா கோயிலுமே க்ளோஸ் ஆயிருக்கும். கோணியம்மன் க்ளோஸ் ஆயிருமா? இது கூகுளில் பார்க்கலாமா? ஆனந்தாஸ் தான் வந்துருக்கோம். ரித்திகாவுக்கு வேற நாங்கள் வெளியில் கிளம்புனாவே பசிக்க ஆரம்பிச்சிருவோம். வயிறு வேற சாப்பாடு போடுதான். என்னம்மா வயிறு தான் போட்டு பிள்ளைங்க எடுத்துக்கலான்னு. அதான் வீட்டில் சாப்பிட்ட காலையில் டிஃபன் சாப்பிட்டு தான் வந்தோம். ஆனால் இப்போ டைம் ஆகி போச்சு. நம்ம தோடு எடுத்துகிட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனந்தாஸில் லைட்டாக வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு அப்படியே மாசாணி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். சரி வாமா. என்ன பண்ணுறா? ரீல்ஸ் பார்த்து உட்காந்துருக்கோம். தோசை தான் வாங்கியிருக்கோம். திகா சப்பாத்தி. எங்கள் பாட்டி வந்து காளான் பிரியாணி வாங்கியிருக்காங்க. மாசாணி அம்மன் கோயிலுக்கு தான் போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைமு. கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல். அப் அண்ட் டவுன் 3 மணி நேரம் ஆகும். ஏங்க 3 மணி நேரம் நிற்காம போனால் 3 மணி நேரம். நாங்கள் நின்று போயிட்டுருக்கோம். எப்பயுமே ஈச்சனாரி அப்படி இல்லைன்னா இங்கே பக்கத்தில் தான் போவோம். இந்த தடவை கொஞ்சம் தூரமாக போகிறோம். ஏன்னா சோபிகா இல்லை, சோபிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலில் ட்ரிப்பு வந்து வச்சுருக்காங்க. அதனால் பாப்பா வந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலா, சரி போயிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டாச்சு. சரி நம்ம என்ன கோயிலுக்கு தானே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா இல்லைம்மா நான் போகிறேன்ட்டு நாங்கள் அனுப்ப மாட்டோன்ட்டு பாப்பா சொல்லிக்கிட்டே இருந்தா. அதனால சரி போயிட்டு வரலாம். நம்மளை அனுப்ப மாட்டாங்களோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இந்த மாதிரிலாம் அவங்க போய் என்ஜாய் பண்ணணும் இல்லைங்க. அப்போதான் அதெல்லாம் அவங்க இல்லைன்னா என்ன ஆகும்னா, இப்போ நாங்கள் 4 பேர் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறோமா, பாப்பா எங்கிறது போயிட்டு நாங்கள் கோயிலுக்கு போனோம்னு மட்டும்தான் சொல்ல முடியும். அதுவே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் அங்கே விளையாண்டோம், அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கோபமாயிரும். அந்த டென்ஷனை கொண்டு வந்து நம்ம கிட்ட காமிச்சிட்டு உங்களால தான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம கிட்ட வந்து இது சொல்லுவாங்க. அதனால சரி போயிட்டு வந்து ஆசை தான். நான் கூட ட்ரிப்பெல்லாம் இது வரைக்கும் எப்பயுமே போனதில்லை. ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 2 நாள் கூட ட்ரிப் போனதில்லை. போனதில்லை. ஏன்னா எங்களை கூட்டிட்டு போனதே இல்ல. கூட்டு போறதே பாத்தீங்கன்னா நான் 4th படிக்கும்போது எங்க ஸ்கூல்ல இருந்து ஊட்டிக்கு ட்ரிப்பு போனாங்க. அப்புறம் யுவராஜ் எல்லாம் அப்ப போயிட்டு வந்திருந்தான். நான் வந்து வீட்டுக்கு எடுத்து விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறமா போயிட்டு வந்து யுவராஜ் கதையா சொல்றான். ஊட்டில அப்படி இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சு. நான் கேட்டு வீட்டுல போய் அழுவுறேன். அனுப்பல 1 மாசமா அழுதுட்டு இருக்கிறேன். ஒரு நாள் அனுப்பலன்னு சொல்லி 1 மாசம் அழுதுட்டே இருந்தேன்.
அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு பாப்பா அமிச்சு. பாப்பா வேற எங்கேயும் போல, கோயம்புத்தூர் சர்க்கிள்ல தான் பாத்தீங்கன்னா அவங்க ட்ரிப்பு போறாங்க. எப்படி பாப்பா ரிட்டர்ன் வரதுக்குள்ள நாங்களும் வீட்டுக்கு போயிருவோம். சரி, அதனால போயிட்டு வரட்டும்னு சொல்லிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வந்துட்டோம். எனக்கு கண்ணு எரியுது, தூக்கத்துல இருந்தேன். பாப்பா தூங்கிருச்சு. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி இங்க மாசாணி அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம். முடிஞ்சா வீடியோ எடுக்கலாம். இங்க அரைக்கிறது இந்த கோயில்ல அந்த கல்லுல பாத்தீங்கன்னா மிளகா அரைச்சி பூசுவாங்களாம். ஏதோ வேண்டுதல், யார் மேலேயாச்சும் கோபமா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இது பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்றாங்க. என்னன்னு தெரியல என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. அதுக்குன்னு ஒரு கல் வச்சிருக்காங்க, அந்த காலத்து கல் மாதிரி. ஓ, இங்க அரைச்சி அந்த சாமி மேல பூசுவாங்களா? கம்பளு அப்பா எனக்கு சர்ப்ரைஸாக வாங்கிட்டு விட்டார் தெரியுமா? ஆமாம், நான் சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தாருங்கிற எப்படின்னு கேட்டால் எப்படி பதில் சொல்கிறது? ஆர்டர்லாம் பண்ணல. என்னை வந்து அந்த நகை சீட்டு முடிஞ்சிருச்சுன்னு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த வாங்கி கொடுத்தாரு. எப்படி இருக்க? இது 3 பவுனா? 3 பவுன் இல்லை, 1/2 பவுன். நகை செட் 3 பவுன் அது இன்னும் இருக்கு. அது உங்களுக்கு தான் எடுக்கணும். முடிஞ்சதுக்கப்புறம் 3 பவுன் உங்களுக்கு மூக்குத்தி. என்னது? அப்புறம் எங்க டாடி ஏங்க பாப்பா இந்த தோடு பார்த்துட்டு, ஓ இதுதான் 3 பவுன் தோடு அப்படின்ச்சு. சீட்டு முடிஞ்ச காசு நினச்சிக்கிச்சாட்டுக்குது. இது டாடி வாங்கி கொடுத்தாரு சர்ப்ரைஸா அப்படின்னா. டாடி எப்படி சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்தாரு? டாடி இங்க வர சோபிட்டு சொன்ன அந்த 3 பவுன் உனக்கு மூக்குத்தி தான் வாங்கி கொடுத்தோம். அது என்னமோ தெரியல, இந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் பல லட்ச ரூபா போட்டு செலவு பண்ணி திங்கிறதுக்கு வாங்கி கொடுத்தா கூட இந்த வீட்டுக்கு வர அழுதுட்டு வர பழக்கம். ஏங்க ரித்திகான்னு இல்லை, எல்லா வீட்லையும் எல்லா பிள்ளைங்களும் அப்படித்தான் இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு சோபிகாவை தான் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். போகிறப்ப ஃபுல்லாக சோபி வந்துட்டா இந்த ஸ்நாக்ஸ் கேட்டிருக்கோம், இதை ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டே போனோம். அது என்னமோ அப்படி இருக்கும் போல. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்த கிஃப்ட் தெரியுதா? கோல்டு தோடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட். டாடி எனக்கு அடுத்த வாரம் எனக்கு டைமண்ட் ரிங் வாங்கி தருவாரு. சரி, டைமண்ட்ல ரிங்கு. நானும் டைமண்ட்லலாம் தோடு பார்த்தேன், ஆனால் அது செட் ஆகலன்னு சொல்லிட்டு ஏங்க வேணான்னு சொன்னேன். அதெல்லாம் நமக்கு செட் ஆகப்பா அப்படின்ட்டாரு. இதே மாதிரி தான் அங்கேயும் சொன்னார். ஏன்னா எனக்கு தெரியல. ஆனால் ஃபுல் டயர்டு. நாங்கள் இவ்வளோ தூரம் கோயிலுக்கு எவ்வளோ தூரம் போயிட்டு வந்துட்டோம். காலையில் கிளம்பி இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கே வந்துட்டு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா. என்னாச்சு? இப்போ தண்ணி கொஞ்சம் குடிப்போம். இந்த நாள் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் சூப்பராகவும் பாத்தீங்கன்னா போனது. எங்களுக்கு அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விஷ் பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஆனிவர்சரிக்கு ஆயிரக்கணக்கா வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. எல்லாருக்கும் என்னால சத்தியமா ரிப்ளை பண்ண முடியல. கொஞ்சம் பேருக்கு ரிப்ளை பண்ணி கையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால எங்களுக்கு ரிப்ளை பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ரிப்ளை பண்ணாங்க. எங்களுக்கு ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சோபிகெல்லாம் பாத்தீங்கன்னா தூங்கிட்டு காலைல எங்களுக்கு வந்து எழுப்பி டாடி ஹாப்பி ஆனிவர்சரி ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு ஸ்கூல் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க் கலர் ஹார்ட் போட்டுருங்க.